friends, welcome to our channel Kanchi Kraft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 66 என்ற நம்பரை பயன்படுத்தி எப்படி பப்பி drawing வரையலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ்ல அந்த மாதிரி ஒரு 6 போட்டுறோம். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ்ல இந்த மாதிரி பெருசா ஒரு நம்பர் 6 வரைஞ்சிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் 6 எப்படி ஹெட்டாவும் கீழ இருக்கிற பிக் சைஸை எப்படி நம்ம பாடியாகவும் ட்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற ஸ்மால் 6 மேலே அதுக்கு ஹெட் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதில் ஜஸ்ட் ஒரு கண்ணை வரைஞ்சிடுறோம். அந்த பெரிய 6ஐயும் சின்ன 6ஐயும் லிங்க் பண்ணி அதனுடைய நெக் சைஸில் ஒரு பெல்ட் வரைகிறோம். அந்த பெல்ட்டில் அட்டாச் ஆன மாதிரி ஒரு பெல் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இந்த பெல் வரைஞ்ச பிறகு அதனுடைய லெக்கு வரையணும். அதுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வர ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி 2 லெக்ஸை வரைஞ்சிடுங்க. அது பெரிய 6ஓடைய பாட்டமில் 2 சர்க்கிள் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக்ஸை அட்டாச் பண்ணிட்டோம். அது வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டு இதை மாதிரி அந்த பெரிய 6 அதனோட கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த பெரிய 6ஓட பாட்டில் வந்து வால் பகுதியை வரைஞ்சிடுறோம். இப்போ நமக்கு 66 பப்பி இஸ் ரெடி. நம்பர் 660 பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு பப்பி டிராயிங் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் கொடுக்கணும். இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஹேர்லாம் ரேலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கும்போது நமக்கு இந்த பப்பியோட ரியல் ஃபினிஷிங் கிடைச்சிரும். இது பார்க்கறதுக்கு ரியலாக சூப்பராக இருக்கும். இந்த பப்பி நம்ம நம்பர் 666 பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பப்பி டிராயிங் எப்படி வரையுதுன்னு இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி குட்டீஸ் நீங்களும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.